கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களை வணங்கி, இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழர்சாமி அம்மா அவர்களின் அருளாட்சியோடு இந்த தாய் தமிழகத்திற்கு பணிவோடு சமர்ப்பிக்கிறேன். வெறும் வசீகரத்தை மட்டும் மூலதனமாக்கி முதல்வர் அரியணையிலே அமர்ந்திருக்கின்ற விஜய் அவர்களோடு அடுத்தடுத்து கட்சிகள் கூட்டணி சேர்வதற்கும், அடுத்த கட்சிக்காரர்கள் பதவிக்காக அதிகாரத்திற்காக விஜயோடு சேர்வதற்கும், அதை நியாயப்படுத்துகின்ற வகையிலே தாவேக அமைச்சர்கள் பேசுவதற்கும் கிடைத்திருக்கின்ற ஒரே யூனிவர்சல் லாங்குவேஜ் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை திமுக தலைவர் ஸ்டாலின் தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சராக்க முயற்சி செய்தார். அதனால்தான் நாங்கள் அதிமுகவை விட்டு வெளியேறுகிறோம் என்று அதிமுகவிலே ஆண்டு அனுபவித்து இப்போது அமைச்சர் பதவி தேடி செல்லுகிறவர்கள் கற்பனையாக கட்டவிழ்த்து விடுகிற இந்த கதை திட்டமிட்டு பரப்பப்படுகிறதோ என்றுதான் நமக்கு புரிய வருகிறது. அதோடு திமுகவிலிருந்து வெளியேறி இருக்கிற கூட்டணி கட்சிகள் கூறுகிற காரணமும் முழுக்க கற்பனை கலந்த கட்டுக்கதையாக அதே யூனிவர்சல் லாங்குவேஜை தான் திரும்ப அவர்கள் சொல்லி, அதிகாரத்திற்காக அமைச்சர் பதவிக்காக நாங்கள் தாவேகாவுடன் போகவில்லை என்று தாவேகாவின் புதிய உறவிற்கு நியாயம் கற்பிப்பதற்காக அவர்கள் கூறி வருவது, அதுவும் திட்டமிட்டு பரப்பப்படுவதாக நமக்கு தெரிகிறது. சரி, இது இப்படி என்றால் முதல்வர் விஜய் அவருடைய தலைமையிலே அமைச்சர்களாக இருக்கக்கூடிய 5 ஆண்டுகளிலே 5 கட்சி தாவிய மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் அதிமுகவினுடைய ஆயுளை பற்றி பேசுவதற்கு என்ன யோகியதையும் அருகதை இருக்கிறது என்பது நமக்கு புரியவில்லை, தெரியவில்லை. அப்படி ஏதாவது அவருக்கு தகுதியோ சேவையோ மக்கள் பணியிலே அவர் ஆற்றிய சேவையோ இந்த நாட்டு மக்களுக்கு அவர் எடுத்து சொன்னால் நன்றாக இருக்கும். அதோடு 3 ஆண்டுகளில 3 கட்சி தாவிய ஆதவ் அர்ஜுனா அவர் ஊதுகிற சங்கும் இதே யூனிவர்சல் லாங்குவேஜ் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை முதல்வராக ஆக்குவதற்கு ஸ்டாலின் முயற்சி செய்தார் என்கிற ஒரு கட்டுக்கதையை அவர்கள் தொடர்ந்து அவிழ்த்து விடுகிறார்கள். ஆகவே இதோடு அமைச்சர்கள் பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்பகத்தன்மையை, செல்வாக்கை, மக்கள் நன்மதிப்பை, 50 ஆண்டு காலம் செய்த சேவையை பின்னடைவை ஏற்படுத்துகின்ற வகையிலே அதிமுகவின் ஆயுளை நிர்ணயித்ததற்கு தாவேகாவினுடைய அடிமுடிகளுக்கு, அறவேக்காடு அமைச்சர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பதை மட்டும் இந்த நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு வரலாறு தெரியாது. 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த போதும் சரி, 5 ஆண்டு காலம் எதிர்கட்சி தலைவராக இருந்த போதும் சரி, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் திமுக தலைவர் ஸ்டாலினை பார்த்து பல்லிழிக்கிற வேலையும், பல்லை காட்டுகிற வேலையும், பல்லாக்கு தூக்குகிற வேலையும் எந்த நேரத்திலும், எந்த வடிவத்திலும், எந்த உருவத்திலும் இருக்கக்கூடாது என்பதிலே அம்மாவர்களை போல உறுதியாக இருந்தவர் என்பதற்கு பல சான்றுகள் இருந்தாலும் ஒரே ஒரு சான்று மட்டும் நான் இந்த நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். 6 தடவை முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்த போது அவருடைய கட்சிக்காரர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் முதலமைச்சராக கலைஞர் இல்லை, ஆனால் பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக மெரினாவிலே அடக்கம் செய்யப்பட்டார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக அடக்கம் செய்யப்பட்டார். இடையிலே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராகத்தான் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். ஆனால் அந்த இடத்திலே ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு இடம் வேண்டும் என்று திமுக கட்சிக்காரர்களும் பெரியவர்களும், ஏன் நீதிமன்றத்திற்கே அவர்கள் சென்று அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து என் மனம் இடம் கொடுக்கவில்லை, அம்மா அவர்கள் மீது பொய் வழக்கு தொடுத்து அம்மா அவர்களுடைய மரணத்திற்கே காரணமாக இருந்தவர்களுக்கு இடம் கொடுப்பதற்கு என் மனம் இடம் கொடுக்கவில்லை என்று சொன்ன மன உறுதிக்கு இரும்பு மனிதனாக இருந்து தன்மானத்தை காத்த சன்மான சிங்கமாக புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு உண்மை ரகசியத்தை நான் போட்டு உடைக்கிறேன். அந்த இடம் கொடுப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு அந்த கோப்பு முதலமைச்சர்களுக்கு வருகிற போது முதலமைச்சர் தான் அந்த கோப்பிலே கையெழுத்திட வேண்டும். ஆனால் என் மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை. அம்மாவின் வீழ்ச்சிக்கு காரணமான
அந்த திமுகவிற்கு நான் மெரினாவிலே இடம் கொடுப்பதற்கு என் மனம் இடம் கொடுக்கவில்லை. இதை வருவாய்த்துறைக்கு திருப்பி அனுப்புங்கள் என்று சொல்லி வருவாய்த்துறைக்கு வந்த கோப்பிலே அன்றைக்கு வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த சாமானிய தொண்டனான இந்த உதயகுமார் கையெழுத்து போட்டு நீதிமன்ற உத்தரவின்படி கலைஞருக்கு மெரினா பீச்சில முன்னாள் முதல்வர் என்கிற அந்த அடையாளத்தோடு இடம் கொடுக்கப்பட்டது. ஆகவே எடுத்த கொள்கையிலே, எடுத்த லட்சியத்திலே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றுவதிலே 50 ஆண்டு கால பொது வாழ்க்கையில எந்த கட்சிக்கும் மாறாமல் ஒரே கட்சி, ஒரே கொள்கை, ஒரே தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்று ஒரு சாமானிய தொண்டனாக இருந்து தன்னை அர்ப்பணித்து இந்த இயக்கத்தை மீட்டெடுப்பதற்கு ஒரு புறத்திலே உள்கட்சி, ஒரு புறத்திலே எதிர்கட்சி, இன்னொரு புறத்திலே புதிய கட்சி, அத்தனையும் தாண்டி நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த சாமானியர்களின் கட்சியை தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்கிற அந்த சாமானியர். ஆகவே அந்த சாமானியர் மீது ஆதாரம் இல்லாமல் அவதூறுகளை கட்டவிழ்த்து விடாதீர்கள். ஏதோ இவர்கள் எல்லோரும் புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சராக எடப்பாடியார் அமர வைப்பதற்கு பேசி முடித்து பொன்னாடை போற்றி பூச்செண்டு கொடுத்து ஒப்பந்தம் போட்டு அப்போது இவர்கள் பக்கத்திலே இருந்து பார்த்ததை போல இவர்கள் சொல்வது அரசியல் மாண்பு இல்லை, அரசியல் மரபு இல்லை. ஆகவே தாவேக்காவிலே அறவேக்காடு அமைச்சர்களே, இனியும் நீங்கள் ஆள் பிடிக்கிற வேலையை நியாயப்படுத்துவதற்காக இது போன்று முதலமைச்சராக எடப்பாடியாரை திமுக ஆதரவு தர இன்றைக்கு நடவடிக்கை எடுத்தது என்ற கற்பனை கதைகளை கட்டவிழ்த்து விடுவதை நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தாவேக்கா அறவேக்காடு அமைச்சர்களுக்கு எச்சரிக்கை விடுகிறேன். அதோடு கண்ணியத்தோடு கட்சி நடத்தி கொண்டிருக்கிற மக்கள் சேவையில மகத்தான சேவை புரிந்து வருகிற அனைத்து கட்சிகளும் நீங்கள் கூட்டணியில எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், யாரோடு வேண்டுமானாலும் இருக்கலாம். அது உங்களுக்கு உள்ள சுதந்திரம், உங்களுக்குள்ள உரிமை. அதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்பகத்தன்மையை நீங்கள் பின்னடைவு ஏற்படுகின்ற வகையில இப்படி நடந்திருக்கிறது, அப்படி பேசினார், இப்படி பேசினார் என்று சொல்வது அது அரசியல் மரபாக இருக்காது. அரசியல் மரபு மீறல் என்பதை பணிவோடு தெரிவித்து விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், எச்சரிக்கையோடு சொல்லுகிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்காக பிறந்த இயக்கம், அதிகாரத்திற்காக பிறந்தது அல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தாய் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய சாமானிய மக்களுக்காக பிறந்த இயக்கம். இந்த இயக்கத்தை பின்னடைவு ஏற்படுத்துவதாக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீது அவதூறுகளை ஆதாரம் இல்லாமல் அள்ளி தெளிக்க வேண்டாம் என்று உங்கள் பாதம் பணிந்து பணிவோடு வணங்கி கேட்டு ஒரு சாமானிய தொண்டனின் குமரலாக இதை உங்கள் முன்னால் வைத்து தமிழ்நாட்டு மக்கள் முன்னால் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.